சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று பாத யாத்திரை போன்ற நேர்த்திக்கடன் பற்றி பார்க்கலாம். எல்லா மதங்களையும் நேர்த்திக்கடன் வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்து மதத்தில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. உடலை வருத்தி கொள்வது. உதாரணமாக பாத யாத்திரை. சில பேர் பாம்பேலேருந்து திருப்பதிக்கு நாங்கள் நடந்தே வர்றோம் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம உடலை வருத்தி கொள்ளக்கூடிய காரியங்கள் செய்வதனாலே பகவானுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? இப்போ மதுரை வீரனுக்கு ஒரு கோழி வெட்டுறாங்கன்னு சொன்னால் மதுரை வீரன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லலாம். நான் கால் வலிக்க நடந்து போகிறதுனால வெங்கடாஜலபதிக்கு என்ன கிடைக்குது? நான் பட்டினி கிடக்கிறதுனால அல்லது நான் அனுபவிக்க வேண்டிய சில போகப் பொருள்களை விட்டு கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது? அதன் காரணமாக ஏன் வரம் கொடுக்குறான்? அதில் ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த உலகத்தை நாம் பார்க்குற போது மனிதனாகட்டும் விலங்காகட்டும் ஒன்றை ஒன்று தின்று வாழ்வது தான் வாழ்க்கை. இந்த தாவர உணவை உண்ணக்கூடிய விலங்குகள், மான், முயல், மாடு, இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் செடி கொடிகளை திங்குது. அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகள்லாம் அந்த விலங்குகளை திங்குது. மனிதன் வெஜிடேரியனாக இருந்தான்னா காய்கறிகளை சாப்பிட்றான், இல்லைன்னா விலங்குகளை சாப்பிட்றான். எப்படியோ ஒன்றை ஒன்று தின்று வாழ்கிறது. எங்கே பார்த்தாலும் சாப்பிட்றது, தூங்குறது. நீங்கள் விலங்குகளை பார்த்தா எந்த விலங்குக்காவது உண்பது உறங்குவது தவிர வேறு லட்சியம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. பசிக்கிற நேரத்தில் தேடி போய் இறை வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் தூங்கிடுறது. இதுதான் வாழ்க்கை. இருந்துட்டு போகுதுங்க. ஆனால் மனிதன் அதே மாதிரி வாழ்கிறான். மனிதன் தொழில் செய்கிறான், பணம் சம்பாதிக்கிறான், ஓடி ஆடி வர்றான். எதுக்குன்னா நல்லா சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்கிறது, ஜாலியாக சினிமா பார்க்குறது, அவ்வளோதான். அவன் வாழ்க்கையை கூட்டி கழித்து பார்த்தா லட்சியம் உள்ளவர்கள் கூட பணம் சேர்க்கணுன்னு பணக்காரன் ஆகிறாங்க. இல்லை ஒரு பதவியை பிடிக்கணும்னு சொல்லி பொய் சொல்லி என்னமோ பண்ணி பதவியை பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான். வேறு என்ன செய்கிறாங்க? ஏறக்குறைய விலங்கு வாழ்க்கை தான். அப்போது மனித வாழ்வினுடைய லட்சியமே உண்பதும் உறங்குவதும் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. செத்தவன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அதுதான் இங்கே பிறந்தவன் திங்க வேண்டி தூங்க வேண்டி. இது என்ன வாழ்க்கை? இதை பற்றி நாம் கவலைப்படுறதில்லை. நமக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குதுல்ல, படுக்கிறதுக்கு ரெஸ்ட் இருக்குல்ல, போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பகவான் அப்படி நினைக்கல. பகவான் என்ன நினைக்கிறான்? எத்தனையோ ஜென்மங்கள் தாவரங்களாகவும் விலங்குகளாகவும் பிறந்த மனிதனை மனுஷ ஜென்மாவில் இந்த சரீரத்தை கொடுத்து படைச்சிருக்கிறோம், 6வது அறிவோட. எதுக்கு? அவன் தன்னை சுற்றி உள்ளவைகளை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம், இவை எங்கிருந்து வந்தன, நாம் எங்கு போக வேண்டும், இதையெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்கான சில காரியங்களை அவன் செய்ய வேண்டும் என்று பகவான் நினைக்கிறான். யார் அதை ஃபாலோ பண்ணுறா? ஒருத்தரும் இல்லை. கோயிலில் ஊழியம் பார்க்குறவங்க கூட என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் என்ன பாவம் பண்ணணும் இப்படி கோயில் ஊழியம் பார்த்துருக்காங்க. அவன் ஃபாரினுக்கு போகிறான், சினிமாவில் நடிக்கிறான், விமானத்தில் பறக்கிறான், மாடி மேலே மாடி கட்டுறான், நம்ம ஒரு 5 ரூபா கட்ட கொடுக்க மாட்டேங்கலாம். இது என்ன ஜென்மா? அப்படி தான் அவங்களும் நினைக்கிறாங்க. இப்போது இந்த மனிதன் தன் ஆத்மாவை பற்றி சிந்தித்து தான் உயர வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று பகவான் நினைக்கிறான். அப்போது அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சு, ஓ மனிதா,
நீ கடவுளை பற்றி சிந்திப்பாயாக, உன்னை பற்றி சிந்திப்பாயாக, நீ எங்கு போகப் போகிறாய் என்பது பற்றி சிந்திப்பாயாக அப்படின்னு எழுதி வச்சா எவன் படிக்கிறான்? ஏன்னா இதை ஃபாலோ பண்ணுறான், போய் தூக்கி போடியா, எல்லாம் பழைய புத்தகத்துக்கு தூக்கி போடு அப்படின்றான். அப்போ இவனை இந்த போகச்சேற்றிலிருந்து கொஞ்சமாக மீட்டு எடுக்கணுமே, என்ன செய்கிறது? சாப்பிடாதேன்னு சொன்னால் கேட்குறானா? தூங்காதேன்னு சொன்னால் கேட்குறானா? விட்டு கொடுன்னு சொன்னால் விட்டு கொடுக்குறானா? விலங்கை விட மோசமாக போகிறான். சில சமயத்தில் விலங்கு சாப்பிடக்கூடிய உணவை இவன் பிடிங்கி சாப்பிட்றான். ஒரு பூனை ஒரு புறாவை அடித்து கவிக்கிட்டு போது ஒருத்தன் வேகமாக ஓடி போய் அந்த பூனையை வரைக்கும் அந்த புறாவை எடுத்துட்டு போய் இவன் பொரியல் பண்ணி சாப்பிட்றான். இது எப்படி இருக்கு? பூனையை விட மோசமாயிட்டான். இப்படி இருக்கிற மனிதனை கொஞ்சமாவது உயர்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க வைக்க வேண்டும். அதுக்கு பகவான் என்ன பண்ணுறான்? பூர்வ ஜென்ம கர்மாங்கிற பேரில் சில துன்பங்களை கொடுக்குறான். அந்த துன்பங்களே அவனால் நீக்க முடியலை, மனுஷன் நீக்க முடியலை. என்னவோ பண்ணி பார்க்குறான், வேறு வழி இல்லாமல் கோயிலுக்கு போகிறான், ஜோசியர்கிட்ட போகிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க? 21 சனிக்கிழமை நீ ஒரு வேளை சாப்பிடாத, அல்லது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மலை மேலே இருக்கிற ஒரு கோயிலுக்கு நடந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறான். நான் அந்த மாதிரி சொல்லி பல பேருக்கு நல்லது நடந்திருக்குப்பா. 21 சனிக்கிழமை விரதம் இருந்தால் நடக்காத கல்யாணம் நடந்து போச்சு. மலை மேலே இருக்கிற கோயில் 3 கோயிலுக்கு ஏறி இறங்கினா கடன் தீர்ந்து போச்சு, கோர்ட்டு கேஸ் ஜெயிச்சிருச்சு. உன் நன்மைக்காக சொல்கிறேன் அப்படின்னு. ஓஹோ சரி. அப்போ இவனும் அதற்கு உடன்படுகிறான். இந்த மாதிரி உனக்கு துன்பம் போகணும்னா நீ மலை ஏறணும், சாப்பாட்டை விடணும்னு சொல்லி மிரட்டினா தான் துப்பாக்கி முனையை பார்த்துட்டு நகையை கழட்டி வைக்கிறவங்க மாதிரி அவன் அதுக்கு சம்மதிக்கிறான். சும்மா ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாத விரதம் மாறுனா எவன் கேட்குறான்? ஏகாதசி அன்னைக்கு தான் ஹோட்டலில் நல்ல விற்பனை ஆகும். அப்போ உணவு என்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. ஓய்ந்து கிடப்பது என்பது வாழ்வின் முக்கிய அம்சமாகிவிட்டது. இவனுக்கு இப்படி மிரட்டல் கொடுத்தா தான் சரிப்படும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இவனை உணவை குறைக்க சொன்னாலோ உடலை வருத்தச் சொன்னாலோ இவன் செய்ய மாட்டான். மனிதன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு நேர்த்தி கடன், ஒருத்தன் பட்டினி கிடந்தான், அவனுக்கு லாட்டரியில் பணம் வந்துடுச்சு. இவன் பார்க்குறான் வீம்பு. அவன் வாரம் ஒரு நாள் இருந்தானா, நான் வாரம் 3 நாள் இருக்கிறேன் ஐயா, எனக்கு அதை போல் 3 பங்கு பணம் வேணும். அப்படியெல்லாம் போட்டிக்காவது வீம்பு வைக்கிறான். சிலர் தெற்க ராமநாதபுரத்துலேருந்து காலில் செருப்பு போடாமல் நடந்து சிதம்பரம் நடராஜரை சேவிச்சுட்டு போவாங்களாம் ஒரு வேண்டுதல் பேரில். அப்படி தான் அங்கே இப்போ சில செட்டியார்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களானாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவினவரே அவங்க முன்னோர்கள்லாம் அப்படிலாம் தெய்வத்தினுடைய அருளால் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்க்குற போது மற்றவன் என்ன நினைக்கிறான்? நான் என்ன குறைஞ்சவனா? நானும் போக முடியுமில்ல அந்த மாதிரி, அப்படி ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பகவானுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லையே சொன்ன பேச்சு கேட்காதவன் இப்போ பட்டினி கிடக்கிறான், மலை மேலே ஏறி நடையாக நடக்கிறான், நாட் பேட், இவனுக்கு இப்படி தான் படிப்படியாக ஞானத்தை புகட்ட வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து திருப்பதிக்கு நடந்து வரான் சார், காஷ்மீர்லேருந்து பாத யாத்திரையாக வரான் திருப்பதிக்கு. நான் பார்த்துருக்கேன். ஏண்டானே கோரிக்கை பெருசாக இருக்குது, கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கலை, ஒரே வழி ஆண்டவன் தான்,
நான் பாலாஜிட்ட வேண்டிட்டேன், நடந்தே வர்றேன் டெல்லியிலேருந்து, எனக்கு இந்த டைவர்ஸ் கேஸ் முடிச்சு வை. அப்படி வராங்க. அப்போ பகவான் பார்க்குறான், போகமே லட்சியம் என்று வாழ்ந்த ஒருவன் இப்பொழுது வைராக்கியமாக தியாகமே லட்சியமாக மாறிவிட்டான். இப்போதைக்கு அவனை என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் நாளைக்கு படிப்படியாக அவன் இன்னும் தியாகங்கள் செய்வான், இன்னும் ஞானத்தை நாடுவான் என்று அவன் நினைக்கிறான். இதில் இந்த திருப்பதியில் இந்த விஞ்ச் போட்டு பஸ்ஸு போட்டு மேலே ஏற்றிடுறான். ஒரு காலத்தில் இதெல்லாம் கிடையாது. 7 மலையும் நடந்தால் 3 ராமானுஜர் முழங்காலில் வாழை மட்டையை கட்டிக்கிட்டு நடந்தாராம். அப்போல்லாம் ஏது வாகனம்? அந்த காலத்தில் திருப்பதி மலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் நேரும் அப்படின்னு கண்கூடாக பார்த்தாங்க. இந்த காலத்தில் இவன் வந்து ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்துடுறான், விஞ்சில் போயிட்டு வந்துடுறான், பஸ்ஸில் போயிட்டு வந்துடுறான். அப்படி ஒன்றும் காணாமே பலனை அப்படின்றான். எப்படி வரும்? பெருமாளுக்கு பூமியில் வந்து இருக்கிறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா? 7 மலை தாண்டி அங்கெல்லாம் போய் நிற்கணுமா? ஏன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வர வேண்டியதானே? கீழ் திருப்பதியில் வந்து இருக்க வேண்டியதானே பஸ் ஸ்டாண்டு பக்கமாக? எங்களுக்கு லேசாக போயிடும்ல. 1 நேரம் அங்கே போய் நிற்க சொன்னால் அப்படியாவது மலை ஏற மாட்டானா? அப்படியாவது எனக்காக கஷ்டப்பட மாட்டானா? சொகுசாக தொந்தியை தடவிட்டு உட்காந்துருக்கிறவன் அப்படியாவது கொஞ்ச நாள் படி ஏற மாட்டானா? வாழ்வினுடைய மறுபக்கத்தையும் சிந்திக்க மாட்டானா என்று அவன் நினைத்தான். அதான் இப்போ 7வது மலையில் போய் நிற்கிறான். இப்போ என்ன யோசிக்கிறான் தெரியுமா? 15 மலை தாண்டி நிற்கிறதுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்குதான்னு அவன் தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்டா நான் 7 மலைக்கு பஸ் வச்சுட்டான், பிஞ்சு வச்சுட்டான். இவனை கஷ்டப்படுத்தணுமே. அப்போது அந்த மாதிரி வாழ்க்கையிலே கொஞ்சமாவது நம்ம துன்பப்படணும்னு நினைக்க வைக்கிறது இந்த நேர்த்திக்கடன் தான். வடக்க போனீங்கன்னா இமயமலையில் கைலாஷில் பரிக்கிரமான்னு சொல்கிறான். கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்கிறான், செருப்பு இல்லாமல் நடக்கிறான். ஆனால் அவன் பரிக்கிரமா பண்ண காரியம் முடிஞ்சிருதுல. ஒருத்தன் போய் சொல்கிறான்ல, எனக்கு நடக்காத காரியம் நடந்துச்சியான்னு, உடனே அவன் பக்கத்து வீட்டுக்காரன் மறான்ல, அவன் அதே மாதிரி செய்கிறானே. இப்போ பரிக்கிரமாவுக்கு நல்ல கூட்டங்க, முடியுதோ முடியலையோ சொத்து அப்படி இறங்கிட்டாங்க. இதில் செருப்போடு போகிறது, செருப்பு இல்லாமல் போகிறதுன்னு 2 இருக்குதுங்க. செருப்பு இல்லாமல் போகிறது ரொம்ப உத்தமம் இல்லையா? எனக்கு தெரியும், என்னுடைய குரு ஐயங்கார் சுவாமிகள் நான் சந்திக்கிறதுக்கு முன்னால் என் தகப்பனார் வந்து தமிழ் கற்றுக்கொள்வதற்கு சிவசுப்பிரமணிய ஐயர்னு ஒரு மதுரை ஆசிரியரை எனக்கு நியமிச்சிருந்தார். அவர் ஆச்சாரம் உள்ளவர், பக்திமான், மிகுந்த அறிவாளி, பெரிய வித்வான். அவர் வந்து ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரும்போது காலில் செருப்பு இல்லாமல் பார்த்தா அக்னி நட்சத்திர வெயில் உள்ளே வர்றாரு. நான் வேணே, சாமி ஏன் இப்படியெல்லாம் வர்றீங்க, செருப்பு இல்லைன்னா செருப்பு நான் வாங்கி தரேன். அட போடா, உனக்கு செய்ய தெரியாது. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் ஐயர், சிவபக்தர். இதே மதுரையில் வானபத்திரனுக்காக சிவபெருமான் விறகு விற்றார். விறகு விற்ற போது அவர் பரஞ்சோதி முனிவர் எப்படி எழுதுகிறாரு, காலில் பொடி சுட அந்த வெயிலில் விறகை சுமந்துக்கிட்டு விற்கிறார். விறகு வாங்கலையா விறகுன்னு காலில் செருப்பு இல்லாமல் அத்தனை வீதிகளையும் சுற்றி அலைந்தார் பக்தனுக்காக. அதை படித்தோடனே நான் நினச்சேன், சிவபெருமான் செருப்பு இல்லாமல் நடந்த இந்த மதுரையில் நான் மட்டும் செருப்பு போட்டு நடக்கிறதா? நான் என்ன சிவபக்தனா அப்படின்னா? என்று அன்றே செருப்பை தூக்கி எறிந்தேன். ஆரம்பத்தில் குப்பணம் தான் வந்துருச்சு, கஷ்டமாக தான் இருந்தது, முடியாதுன்ட்டேன். சாகிற வரைக்கும் நான் மதுரையில் செருப்பு போட மாட்டேன். இப்போ என்னாச்சுன்னா, மதுரையில் மட்டும் இல்லை, இதில் இப்படியே பழைய எந்த ஊருக்கு போனால் அவர் செருப்பே போடுறதில்லை. அப்படி ஒரு வைராக்கியம் வந்து போச்சு அவருக்கு. இறை அருள் பாருங்கள், கவிதை எழுத ஆரம்பித்தா சும்மா பாரதியாருக்கு வந்த மாதிரி கொட்டும். அப்போ அது ஒரு மனடக்கம் தானே. இந்த முனிவர்கள்லாம் எப்படி முனிவர்கள் ஆனார்கள்? முனிவர்களை பற்றி என்ன போட்டிருக்கு?
அவர்கள் சவரம் கூட செய்து கொள்ள மாட்டார்கள், நகங்கூட வெட்ட மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள். அப்போது சாதாரண மனிதன் பட்டினி கிடந்ததால் மனிதராகிறான், தூங்காமல் இருந்ததால் மனிதன் ஆகிறான், துன்பப்பட்டதால் மனிதன் ஆகிறான். கடவுள் அதுதான் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஞானம் வரணும், சக்தி வரணும், சித்தி வரணும்னா விட்டு கொடு, போகத்தை விட்டு கொடு, அப்போ உனக்கு எல்லா சக்தியும் நான் தரேன். எத்தனை முனிவர்கள் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுறாங்க, எத்தனை முனிவர்கள் வெறும் ஒரு கை தண்ணியில் உயிர் வாழ்கிறாங்க. படிக்கிறோமில்ல, இப்போவும் திருவண்ணாமலை, நரிப்பாறை, இமயமலை அப்படி இடங்களில் சில முனிவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ, ஒரு முனிவருடைய ஃபோட்டோ, திருமலை குழந்தை சுவாமின்னு, அதை நான் பார்த்துருக்கேன். அவருடைய மகன் காமிச்சார். வெறும் எலும்பு கூடு மேலே தோல் போத்த மாதிரி இருக்குதுங்க. எப்படி தான் இவர் உயிர் வாழ்ந்தார்? 12 வருஷம் அன்னாகாரம் இல்லாமல் இருந்தார் நரிப்பாறை குகையில். அவர் செய்த அற்புதமான மருந்துகளை வச்சு இவர் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தாருங்க, டயபெட்டிஸ் நின்று போச்சு. ஒரே ஒரு மாத்திரை தான், டயபெட்டிஸ் நின்று போச்சு. அது அவங்க அப்பா செஞ்ச மருந்து. அவர் சிஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு நரிப்பாறை குகையில். அது எப்படி அவருக்கு கிடைச்சிச்சு? இவர் சாப்பிட மாட்டார், இவர் தூங்க மாட்டார், இவர் கஷ்டப்பட்டார், அதனால் நமக்கு நல்லது நடக்குது. அப்போ உணவை சுருக்குங்கள், உழைப்பை பெருக்குங்கள், ஞானத்தை தேடுங்கள் அப்படின்னு ஒரு மார்க்கம் இருக்குது இல்லையா? அதுக்கு இந்த நேர்த்திக்கடன் பாத யாத்திரை தான் வழிவகுக்குது. இந்த வேறு சில சின்ன சின்ன தியாகங்கள். நான் மார்கழி மாதம் அசைவம் சாப்பிட மாட்டேன். சில பேர் அசைவத்தை விட முடியலன்றாங்க. ஆனால் மார்கழி மாதம், புரட்டாசி மாதம் நான் சாப்பிட மாட்டேன். மற்ற நாள்களில் கூட நான் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி சில வரன்முறைகள் விதித்து கொள்கிறார்கள். அது எப்படி ஏற்பட்டது? இதெல்லாம் ஒரு முனித்தன்மை தான். முனிவருடைய மார்க்கத்தை நம்மால் 100% கடைப்பிடிக்க முடியலை. அதில் 100ல் 1 பங்கு நான் கடைப்பிடிக்க முடியும். இந்த மாதம் பூரா நான் ஷேவ் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு கொள்கை. அப்போ அதுக்கு ஆண்டவன் அருள் செய்கிறான். அதை இன்றைக்கி நாம் உணரணும். ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ நான் பிரிவையோ நான் குறைவாக பேச விரும்பலை. எந்த மதத்தினுடைய பெயரையும் நான் சொல்ல விரும்பலை, சொல்லலை. ஆனால் துறவிகள் என்று பெயர் வைத்து கொண்டு சிலர் எவ்வளவு சாப்பிடுகிறார்கள், என்னென்ன சாப்பிடுகிறார்கள் நான் பார்த்துருக்கேன். இவர்களுக்கு மனம் எப்படி அடங்கும், உணர்வுகள் எப்படி ஒடுங்கும்? அப்போ ஒழுங்கினங்கள் நடக்கத்தானே செய்யும். அப்போ இந்த உணவுக்கும் உள்ளத்தின் அடக்கத்துக்கும் ஆன்ம வளர்ச்சிக்கும் ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பிடிவாதமாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கே எவ்வளவு மோசமானவனாக கூட இருந்தாலும் இந்து மதத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது. கண்டதை பண்ணி மாதிரி தின்னோம்னா நாம் பண்ணி ஆகிடுவோம், கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை இந்து மதத்தில் ஒரு பாமரன்ற கூட இருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலர் கூட ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. இல்லைங்க, எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் நான் காலையில் சாப்பிட மாட்டேன், மத்தியானம், சாயங்காலம். அப்போது இந்த உணவை சுருக்குதல் என்ற தியாகமானது என்ன பண்ணுது? அறிவை வளர்க்குது, ஞானத்தை வளர்க்குது, இந்த ஆத்மாவினுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்துது. அது தவிர இச்சாப்பத்தியம், தாம்பத்தியம் கூடாது. இந்த மாதம் பூரா நீங்கள் பெட்டில் கூட படுக்கக்கூடாது, மனைவி பக்கம் போகக்கூடாது, அப்படிலாம் இருக்குது. இப்போ இன்றைக்கும் கூட ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்களும் அதை கடைப்பிடிக்கிறாங்களே. இதை நீங்கள் மற்ற நாடுகளில் பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு சார், ஒரு ரெட்டியார் நண்பர், அவருக்கு முழங்காலில் வலி. என்ன வலின்னா நிற்க முடியாது, நடக்க முடியாது, காலை மடக்கவும் முடியாது. இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பிடிவாதம் பாருங்கள். திருப்பதி பெருமாளுக்கு வேண்டுதல் வச்சு இவரால் நிற்க முடியாது நேர. திருப்பதி ஏழுமலையும் ஒவ்வொரு படியாக உக்காந்து 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 ஏறி போனார் சார். என் காலை குணப்படுத்து, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, நீ தான் குணப்படுத்தணும் என்று சொல்லி உட்காந்து உட்காந்து ஏறி போய் உட்காந்து உட்காந்து இறங்கி வந்தார் சார். அவருக்கு 10 நாளில் அந்த நோய் குணமாகி இப்போ ஜவான் மாதிரி நடக்கிறார்.
நம்பிக்கை தானே, நம்பிக்கை தான் சார் மனுஷன். நம்பிக்கை இல்லாதவன் மனுஷன் இல்லை. மிருகத்துக்கும் அவனுக்கும் வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? மிருகம் நம்புதா? திருப்பதி பெருமாளை நம்புதா? எந்த மிருகமாவது நம்புதா? நாம நம்பலைன்னு சொன்னால் நமக்கும் அந்த மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்போது இந்த மனிதன் இன்பங்களையே நாடி போகிறான். துன்பங்களை பார்த்தால் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்குகிறான், ஓடுகிறான். அது மாறி, சரி நான் துன்பத்தை ஏற்றுக்கிறேன், எனக்கு நல்லது நடந்தால் சரி, எனக்கு ஞானம் வரட்டுமே, யார் வேண்டான்னு சொன்னான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை வளர வேண்டும் என்பதற்காக நம்ம நாட்டில் நேர்த்திக்கடன், பாத யாத்திரை, விரதம், அனுஷ்டானம் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சாங்க. இந்த நாட்டில் இருக்கிற அளவு மன்னடக்கம் மற்ற நாடுகளை இன்றைக்கி பார்க்க முடியாது. இந்த கதைகளில் நீங்கள் புராணங்களில் ஒன்று பார்ப்பீங்க, தேவர்கள் மேலே இந்த அரக்கர்கள்லாம் போய் படையெடுத்து அவங்கள அடித்து விரட்டுவாங்க. ராவணன் என்ன பண்ணான்? தேவேந்திரனை அடித்து விரட்டி அவனுடைய மனைவி இவன் வச்சுக்கிட்டான். எல்லா அரக்கர்களும் பண்ணுற வேலை அதுதான். அது தேவர்கள் என்ன கேட்குறாங்க? நாங்கள் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நாங்கள் எங்கள் டியூட்டியை பார்த்துட்டு ஒழுங்காக தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராட்சச பயில ஏன் திடீர்னு வந்து எங்களை கொள்ளையடிக்கிறாங்க? பகவான், இந்த ராட்சசர்கள் படைக்காமல் இருக்கப்படாதா? நீ ஏன் இப்படிலாம் அவங்களை படைத்து எங்களை துன்பப்படுத்துகிற என்று தேவர்கள் கேட்கிறார்கள். அப்போ பகவான் என்ன பதிலாக சொன்னார்? அதை ஞானிகள் எழுதியிருக்கிறார்கள் புத்தகத்தில். இந்த அரக்கர்களை பகவான் வேண்டுமென்றே படைக்கிறான். ஏன்? இந்த தேவர்களை பற்றி படிச்சிருக்கீங்களே, அவங்க உடம்புல வியாதியே வராது, பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, மலம் கிடையாது, மலச்சிக்கல் கிடையாது, ஆரோக்கியமான உடம்பு, என்றும் இளமை, என்றும் இளமை. எதை பார்க்குறாங்க? பாட்டு கேட்குறாங்க, நாட்டியம் பார்க்குறாங்க. அவங்க ஊர் அமராவதி நகரே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், தங்கம், வைரம், எங்கே திரும்பினாலும் போகம் 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 போகம். இதில் உட்காந்துருக்கிறவன் ஞானத்தை பற்றி நினைப்பானா, கடவுளை பற்றி நினைப்பானா? சொல்லுங்கள். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ துன்பங்கள் மத்தியில் இருக்கும்போதே நாம் ஞானத்தை நினைக்கிறது இல்லை, பகவான் நினைக்கிறது இல்லை. தேசிகர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு புலி ஒருத்தனை துரத்துனா அவன் ஓடி போய் ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிறான்னா, அவன் உட்காந்த கிளையில் மேலேருந்து ஒரு பாம்பு கொத்துறது புஷ்ஷுங்குதான், இந்த பக்கம் ஒரு தேள் கடிக்கிறதுக்கு வருதான், அப்புறம் அதுக்கு மேல் கிளையில் ஒரு தேன் கூடு இருக்குதான், அதில் இருக்கிற தேனீகள்லாம் அவனை கொட்டுதான். கீழே புலி, இந்த பக்கம் பாம்பு, அந்த பக்கம் தேள், இங்கே தேனி, ஒரே இம்சை. இந்த இம்சை மத்தியில் அந்த தேன் கூட்டிலேருந்து ஒரு சொட்டு தேன் லீக் ஆகுதான். இவன் இவ்வளவுக்கு மத்தியில் வாயை திறந்துக்கிட்டு நாக்கை நீட்டுறான், அந்த தேன் கீழே விழுந்துடக்கூடாது, நம்ம நாக்கில் விழுட்டோம்னு. அப்படி தேசிகர் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அது மாதிரி இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பங்கள் இருக்கும்போது நாம் இன்பங்கள் எங்கே இருக்கிறது என்று தேடுகிறோம். அப்படி இருக்கிற போது அமராவதி நகரில் தேவேந்திரன், அவன் எங்கே பார்த்தாலும் சூழல் பூரா இன்பமயம் போகமயம். அவன் இன்பத்தை தேடாமல் இருப்பானா? இன்பத்திலேயே கிடப்பான். அப்போ இவனுக்கு கொஞ்சமாவது ஒரு சுதாரிப்பு வரணும், துன்பத்தை பற்றி நினைக்கணும். இவ்வளவுக்கும் பகவான் படைப்பில் என்ன பண்ணியிருக்கான்? நரகத்தில் பாவிகள் தண்டிக்கப்படுவதை அன்றாடம் கண்ணார பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குமா தேவலோகம். அங்கேருந்து இதை பார்ப்பான், எல்லாம் ஐயோ அம்மான்னு கத்துறாங்க நரகத்தில். அதை பார்த்துக்கிட்டு தான் அவன் ஊர்வசியில் டான்ஸை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து அரிசி உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிராப்பில் ஒரு குஷ்டரோகி உட்காந்துக்கிட்டு நக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி வேலை தான். அவன் நரகவாசிகளுடைய துன்பத்தை பார்த்து கொண்டு தான் இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுதும் அவனுக்கு புத்தி வரவில்லை, அவன் இன்பத்திலே தான் நாட்டமாக இருக்கிறான். அப்போ இவன் நியாயமாக சொன்னால் கேட்பானா? ஞானத்தில் இவனுக்கு நாட்டம் வருமா? வராது. அப்போ என்ன செய்யணும்? அடி. அரக்கர்களை படைப்போம், அவர்களை தவம் செய்ய வைப்போம், வரம் வாங்க வைப்போம். போங்கடா, உதைங்கடா தேவர்களை. உதைச்ச உடனே ஐயோ வேறு வழி இல்லாமல் வா, காலில் விழு, பார்க்கடல் நாதனே எங்களை காப்பாற்று, நாங்கள் ஒரு பாவம் பண்ணாமல் இருக்கிறோம், எங்களை போட்டு அடிக்கிறாங்க, என் மனைவியை பிடிங்கிட்டு போயிட்டான், என் சிம்மாசனத்தை பிடிங்கிட்டு போயிட்டான், நீ தான் காப்பாற்று. பெருமாள் பார்க்கல, ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பார். ஓஹோ அப்படியா, சரி நாம் ஒரு அவதாரம் எடுத்து காப்பாற்று, அரக்கர்களை கொல்லுவோம். இப்படி டபுள் ஆக்ட் பண்ணுறாரு பெருமாள் தெரியுமா?
எதுக்கு இன்பம் இன்பம் என்று அலைந்தால் அது இப்படித்தான் துன்பம் துன்பமாக முடியும். நமக்கு அப்படி ஒரு அவலம் வரக்கூடாது என்பதற்காக பகவான் நேர்த்திக்கடனை வைத்தான், பாத யாத்திரை முதலியவர்களை வைத்தான், விரதங்களை வைத்தான். அதில் முட்டாள்தனம் இல்லை, நம்ம நன்மைக்கு தான். அதை மற்றவர்களுக்கும் சொல்லி நாம் இந்த நல்ல விஷயங்களை அழிந்து போகாமல் காக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.